செம்மையான கருவேப்பிலை சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்து விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கலாங்க. நம்மளோட விருப்பம்தான். வரமிளகா வேணுனாலும் சேர்த்திக்கலாம், பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகாய் எதுக்கு போட்டிருக்கேன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அந்த க்ரீன் ஷேப்பில் கிடைக்கிறதுக்காக தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நான் நிறையாவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து விடலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. நல்லா அந்த கருவேப்பிலையெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஆற வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக புளி வச்சு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு வடைச்சட்டியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே நம்ம தாளிப்பாக சேர்த்திக்கலாம். இது நல்ல பொன்னிறமாக வரணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 கட்டை பூண்டு நான் சேர்த்திருக்கிறேங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாமே நான் தாளிப்பாக சேர்த்திருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல கருவேப்பிலை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லவா, அது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே போட்டுடலாம். இதோடு போட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு எண்ணெய் நிறைய இருக்கணும். அப்போ தான் அந்த வரன்னு இல்லாமல் சாப்பாடு சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதோடு நல்லா போட்டு பெரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாதத்துக்கு நீ போட்டு கிளறுனா சாப்பாடு ரெடி. இந்த பதத்துக்கு வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ரைஸில் சாப்பாட்டை போட்டு கிளறலாம். இங்கே பாருங்க, ஒயிட் ரைஸு நமக்கு இதில் தேவையான அளவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸுங்களுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸ்லேருந்து எல்லாமே கட்டி கொடுத்துடலாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை சாதம் ரெடி. இது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.